வாழ்க்கைக்கு அருமையானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நேர்த்தியான இடத்திலே எனக்கு பங்கு கிடைத்தது, சுதந்திர கீதம் எனக்கு வந்தது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். இந்த நாளிலே நம்முடைய ஊழியக்காரர் நேர்த்தியான இடத்திலே பங்கை சுதந்திரிக்கும்படி கர்த்தருக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த விசுவாச ஓட்டத்திலே அவர் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து முதல் எனக்கு ஜீவத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, அதுபோல என்னுடைய அருமையான ஊழியக்காரர், என் தகப்பன், என்னுடைய அருமையான சகோதரன், என் வாழ்க்கையில் என்னுடைய எல்லா காரியங்களிலும் என்னோடு இருந்து எனக்கு உதவி செய்து தகப்பனாக சகோதரனாக எனக்கு ஆலோசனை வழங்கிய அருமையான ஊழியக்காரர் என் தகப்பன். அவர் மிகவும் நல்லவர், விசுவாசத்திலே மிகவும் வல்லவர். அவருடைய விசுவாசத்துக்கு முன்னாக யாரும் நிற்க முடியாது. அப்படிப்பட்ட விசுவாசங்கள் அவரை குறித்து சில காரியங்களை இந்த நாளில் 35 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் பெற்றுக்கொண்ட தரிசனத்தை இந்த நாளிலே கர்த்தர் நிறைவேற்றியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. 35 ஆண்டுகளுக்கு முன்பாக சபையிலே இருந்த வாலிபர்களிலே ஒருவர் பிரிந்து போய் ஒரு ஊழியத்தை ஆரம்பித்து சில வாலிபர்கள் இங்கே இருக்கிற சபையில் இருக்கிறதான வாலிபர்களை அழைத்து கொண்டு போய் ஊழியத்தை ஆரம்பித்தார். அப்படி ஆரம்பிக்கும் பொழுது அந்த சகோதரர்கள் என்னையும், நீங்களும் வாருங்கள், நாம் புரட்சிகரமாக ஊழியத்தை செய்வோம் என்று சொல்லி புரட்சி ஏற்படுத்த முடியாத காரியங்கள் பேசினார். நான் அதுக்கு என் மனதில் குழப்பம் உள்ளவராக நாங்கள் எல்லாம் பேச்சுருவாய் தனியாக ரூமில் இருக்கிற பேச ஆரம்பிக்கிறோம். அப்போ நான் ஜெபம் பண்ணேன், யாரும் இல்லாதப்ப தனியாக இருக்கும்போது ஆண்டவரே, அந்த சகோதரனை இப்படி கூப்பிடுகிறார், எல்லோரும் பிடித்து போய் இப்படி சபையில கழகத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள், நான் என்ன செய்வது ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுவது. ஆண்டவர் பகல் நேரத்தில் கண்கள் மூடிய நிலையிலே நான் தேவனை நோக்கி தனி அறையில் ஜெபமானி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் தரிசனத்தை பகலிலே கொடுத்தார். அது என்ன தரிசனம்? அந்த தரிசனத்தை இந்த நாளிலே தன்னுடைய ஊழியக்காரருக்கு அவர் நிறைவேற்றி இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். அது என்ன தரிசனம் என்றால், புரட்சி செய்த சகோதரனுடைய ஆத்மா பாதாளத்திலே போகிறது. என்னுடைய அருமையான ஆத்மா எலியா சுழல் காட்டிலே கொள்வது போல மேலே உயிரை எடுத்துக்கொள்ளப்படுவதை அந்த தரிசனத்தை நான் பார்த்தேன். ஆகவே அது முதற்கொண்டு அந்த சகோதரனுக்கு நோய் சுட்டிவிட்டு நான் அது முதல் இந்த நாள் வரைக்கும் இந்த ஆலயத்தில் நிலைத்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு அதுக்கு உதவி செய்திருக்கிறார். அவர் எனக்கு காப்பாக இருக்கிறார். நன்றி சொல்கிறேன். என்ன தவம் செய்தே நான், என்ன தவம் செய்தே, என்ன தவம் செய்தே நான், என்ன தவம் செய்தே, உந்தனின் பிள்ளையாய் மாறுவதற்கு நான் என்ன தவம் செய்தே, என்ன தவம் செய்தே நான், என்ன தவம் செய்தே, உந்தனின் பிள்ளையாய் மாறுவதற்கு நான் என்ன தவம் செய்தே, என் பாவங்களை மன்னித்தீ, என் நோய்களை குணமாக்கினீ, என் பாவங்களை மன்னித்தீ, என் நோய்களை குணமாக்கினீ, என்ன தவம் செய்தே நான், என்ன தவம் செய்தே, என்ன தவம் செய்தே நான், என்ன தவம் செய்தே, உந்தனின் பிள்ளையை மாறுவதற்கு நான் என்ன தவம் செய்தே, உந்தனின் பிள்ளையை மாறுவதற்கு நான் என்ன தவம் செய்தே, வானத்தை படைத்தவர், இந்த வானத்தை படைத்தவர்,
என்ன தவம் செய்தேன், உந்தனின் பிள்ளையை மாறுவதற்கு நான் என்ன தவம் செய்தேன். காற்றை படைத்தவர், பெருங்காற்றை படைத்தவர், காற்றை படைத்தவர், பெருங்காற்றை படைத்தவர், கடலை படைத்தவர், மாபெரும் கடலை படைத்தவர், கடலை படைத்தவர், மாபெரும் கடலை படைத்தவர். என்ன தவம் செய்தேன், நான் என்ன தவம் செய்தேன், உந்தனின் பிள்ளையை மாறுவதற்கு நான் என்ன தவம் செய்தேன், என்ன தவம் செய்தேன், நான் என்ன தவம் செய்தேன், உந்தனின் பிள்ளையை மாறுவதற்கு நான் என்ன தவம் செய்தேன். உயிரை கொடுத்தவர், உயிரை கொடுத்தவர், எனக்காய் உயிரை கொடுத்தவர், நீ உயிர் தெழுந்தவர், உயிரோடு இருப்பவர், உயிர் தெழுந்தவர், உயிரோடு இருப்பவர். என்ன தவம் செய்தேன், நான் என்ன தவம் செய்தேன், உந்தனின் பிள்ளையை மாறுவதற்கு நான் என்ன தவம் செய்தேன், என்ன தவம் செய்தேன், நான் என்ன தவம் செய்தேன், உந்தனின் பிள்ளையை மாறுவதற்கு நான் என்ன தவம் செய்தேன். நாம் ஜெபம் பண்ணுவோம். அருமையான பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் வாழ்ச்சி உள்ளதாகவே கிடைக்கிறதுக்காக உடைய திட்டத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, அருமையான உடைய தாசனை உடைய மகனை நீங்கள் தெரிந்து கொண்டு ஆண்டவரே, வானத்தில் பூமியும் படைத்த கர்த்தருக்கு உயர்வாய் தெரிந்து கொண்டு இவருடைய பெரிய சாக்கியத்துக்கு தன்னை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும்படியான இருதயத்தை தந்து இவருடைய மாபெரும் ஊழியத்தை, கனமான ஊழியத்தை கர்த்தாவே தந்தீரே. ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் தானாய் ஒருவரும் அப்படிப்பட்ட ஊழியத்துக்கு ஏற்படுவதில்லை என்று சொல்லி இவருடைய கனமான ஊழியத்துக்கு தந்து இவருடைய மேகமான தள்ளான சாட்சிகளோடு இவருடைய சமூகத்தில் வருவதற்கு மகனுக்கு நீங்கள் உதவி செய்தீரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அவருக்காக, அவர் குடும்பத்துக்காகவும், அவர் பிள்ளைகளுக்காகவும் செபிக்கிறோம் தகப்பனே. நீர் ஆறுதலின் தேவன், நீதிமானின் பிள்ளைகள் அப்பத்துக்கு அலைந்து திருவதே என் கண்கள் கண்டதில்லை என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வது போல அன்றே நீர் ஒருபோது கைவிடுவதில்லை ராஜா. நீ கைவிடாத தேவனாய் இருக்கிறீங்க. இந்த ஊழியத்தை கரத்தை ஒப்புக்கொடுக்கிற ராஜா. தொடர்ந்து நீங்க வழிநடத்த போற தேவைக்காக சோத்துறோம். ஆவியானோட கரத்தை ஒப்புக்கொடுக்கிற ராஜா. நீங்க ஆதரவை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து நாம் மகிழ்ப்படும்படியாக நீங்க ஆண்டவரே, நாளை தினத்தில் நடக்க போற அந்த இறுதி ஊர்வலத்தில் இறுதி ஆண்டவரே அந்த அடக்க ஆராதனையில் ஆண்டவரே நாம் இருக்கு மகிழ்ப்படும்படியாக எங்களோடு இருக்கும்படியாக அவர் அதனால குடும்பத்தோடு இருக்கும்படியாக சமூகத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமாண்டவரே, இதுக்கு ஆதரவாக இருக்கிற விசுவாச பிள்ளைகள் ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஆர்வத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் ஆண்டவரே கண்டிப்பாக உங்கள் சமூகத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் தகப்பனே. நன்றியப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த சமூகத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.